ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எத்தனை அற்புதமாய் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு அவர் பேசுகிறார் பாருங்கள். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே பின்னாடி போகிறவர் இல்லை, முன்னாடி போகிறவர். பைபிள் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கை இந்த நாள் ஆரம்பிக்கிறீங்க, எப்படி இருக்குமோ எந்த விதத்தில் இருக்குமோ நினைக்கிறீங்க. ஒன்றை முதல்ல வச்சுங்க, உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் நிற்கிறாரு. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறாரு. அதை மனசில் முதலாவது வைங்க. ரெண்டாவது, பைபிள் அழகாக சொல்லுது பாருங்க. ஆண்டவர் முன்னாடி வரும்போது என்ன சொல்வார்? இதோ நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவ்வையாக்குவேன். சரிங்களா? ஏசாயா 45 சொல்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவ்வையாக்குவேன். அவன் கர்த்தர் முன்னாடி வந்துட்டான்னா எதெல்லாம் கோணலாக இருக்குதோ அதெல்லாம் செவ்வைப்படுத்துவார். ஆண்டவர் உலகத்தை படைக்கும் அப்படி தானே. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்துச்சான், ஒன்றும் இல்லாத இருந்துச்சான். அதுதான் செவ்வைப்படுத்தினார். அவன் பூமியை அவன் படைத்த உலகத்தையே செவ்வைப்படுத்தி உருவாக்கின கர்த்தர். உன் வாழ்க்கையில் இருக்க கோணலான சில காரியங்கள், ஐயா அது நடக்காதியா, ரொம்ப நாள் ஆயிட்டியா, எங்கள் வீட்டுக்காரர் திருந்த மாட்டாரியா, அப்படி சொல்லாதம்மா, தயவுசெய்து சொல்லாத. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி போய் அந்த கோணலானவளை செவ்வையாக்குறேன், உன் குடும்பத்தின் காரியங்களை செவ்வைப்படுத்துகிறேன். ரெண்டாவது, பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்க. ஆண்டவர் முன்னாடி போகும்போது என்ன நடக்குது? மீகா 2:13 சொல்லுது, அவர் சொல்ல தடைகளை நீக்கப்படும் உனக்கு முன்னாடி போகிறாரு. யாரு? தடைகளை நீக்கி போடுகிறவர். நிறைய தடை இருக்குல்ல, அதை எடுத்தா தடை, பேங்க்கு போனா தடை, பேசுனா தடை, நடந்தா தடை, ப்ரமோஷனுக்கு தடை, வர வேண்டிய பணம் தடை. ஆண்டவர் சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. தடைகளை உண்டு பண்ணுகிறவர் அல்ல, தடைகளை நீக்கி போடுகிற உனக்கு முன்னாடி போறாரு. சந்தோஷம் தானே? இன்னைக்கு என்னென்ன தடைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு காலைல நான் போறேனே, அந்த மேனேஜர் மூஞ்சில் முடிக்கணுமே, அந்த ஆஃபீஸர் மூஞ்சில் முடிக்கணுமே, நான் என்ன பண்ணுவேன்? என் கடைக்காரன் மூஞ்சில் முடிக்கணுமே, நான் என்ன பண்ணுவேன்? அப்படி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆண்டவர் சொல்றாரு, தடைகளெல்லாம் நான் மாற்றி போடுறேன். என்னங்க தடைகள் இருக்க, அந்த தடைகள்லாம் நீங்கள் இருக்கான வழியை திறக்கிறேன்ட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லு. பிரைஸ் தி லார்ட். உன் பலவீனமா நடக்க முடியலையா? ஐயா கால் வரமாட்டேன்னுதா, கை வரமாட்டேன்னுதா, கவலைப்படாத, தடைகளை நீக்கி போடுவதற்கு முன்னாடி போகிறாரு. அதோடு மாத்திரல, எனக்காக யார் இந்த காரியத்தை செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, பெலிஸ்தர் பாளையம் சூழ இறங்கும்போது, தாவீதுக்கு எதிராக வந்தபோது ஆண்டவர் சொல்றாரு, முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே இறைச்சலை கேட்கும்போது உனக்கு முன்னே யுத்தத்துக்கு நான் புறப்பட்டு போயிடுவேன்றார். பிரைஸ் தி லார்ட். உனக்கு யுத்தம் இருக்குது, இன்னைக்கு ஒரு பேட்டில் இருக்குது, ஒரு பரீட்சை இருக்குது, ஒரு ப்ரொமோஷன் எக்ஸாம் ஒன்று இருக்குது, பேங்க் டெஸ்ட் ஒன்று இருக்குது. பயப்படாத, உனக்கு முன்னாடி யுத்தம் செய்யறதுக்கு கர்த்தர் போயிட்டாரு. சரிதானா? உனக்கு நீ யுத்தம் செய்ய வேண்டாம், அவர் உனக்கு முன்னாடி யுத்தம் செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சு போட்டுருவார். பிரைஸ் தி லார்ட். யுத்தத்தில் வல்லவர் அவர் பேர் யெகோவா நிசி. நீ ஏம்மா கவலைப்படுற? உட்கார்ந்து அழுதுகிட்டு ஐயோ இயேசுவே, அவர் உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். எனக்கு ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணு. ஆண்டவரே, இன்னைக்கு எல்லா காரியத்தையும் நீங்கள் செஞ்சிட்டீங்க, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு சொல்லு. இந்த நாள் ஒரு விடுதலை நாள், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். அடுத்து ஆண்டவர் நமக்கு கொடுக்குற மேலான வாழ்வு என்னன்னா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏசு இந்த உலகத்தில் வந்து கூப்பிடும்போது அப்படி கூப்பிட்டாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னென்று வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் இளைப்பாறுதல் தருகிறது தான் இந்த அவருடைய சமூகத்தை அனுப்புகிறாரு. உன்னை வேதனைப்படுத்த சமூகத்துக்கு அனுப்பலை. ஆண்டவர் வந்துட்டாரு, ஒரே சோகமாயிட்டு இருக்கிறேங்க. ஆண்டவர் எங்கே போனாரோ அங்கே சோகங்கள் மறைந்தது. ஹல்லேலூயா. வேதனை மறைந்தது. ஒரு வீட்டில் சாப்பாடு கூட பேர் சந்தோஷமாக கூட பேதர் வாங்க ஐயா சாப்பிடலான்னு சொல்லி அங்கே போனால் அவன் மாமியார் ஜொரோன்னு பைபிளில் போட்டிருக்கு, காய்ச்சலில் கிடக்குறாங்க, ஃபீவரில் இருக்காங்க. நேராக போனார். முதல்ல சாப்பாடு ரெண்டாவது இருக்கட்டும், முதல்ல அந்த மாமியாரை தூக்கி விட்டு இயேசு நாமத்தினால, ஆண்டவருடைய நாமத்தினால அற்புதங்கள் செஞ்ச போது அந்த அம்மாவும் ஓடி போய் கறி எடுத்தாங்க, முட்டை பொரிச்சாங்க, எல்லாம் நடந்துச்சுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவருடைய சமூகம் வீட்டில் வரும்போது உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுது. இல்லை காணா ஒரு கல்யாணம் வீட்டில் ஆண்டவர் இன்விடேஷன் வச்சுட்டாங்க, இவரும் போயிட்டார். என்ன நடந்துச்சு? ஆண்டவருடைய சமூகம் போன உடனே அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிடுச்சு. பிரைஸ் தி லார்ட்.
இன்னைக்கு உன்ட்ட இல்லைன்றியா, குறைவுபட்டு ஆரம்பிச்சிட்டியா, கர்த்தருடைய சமூகம் வருது, நீ எல்லா குறைகளும் நிறைவாக்கு. இன்னைக்கு உன் குறைவுகள் நிறைவாக்கப்படுகிறது. இன்னைக்கு உன் அக்கௌண்ட்ல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. இன்னைக்கு உன் டீலிங்ஸ்ல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போற. ஏன்னா கர்த்தருடைய சமூகம். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 16:11, அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது வருஷத்திலே நித்திய பேரும் உண்டு. இன்னும் சங்கீதக்காரன் நித்தமும் கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். நித்தமும் நாடணுமா? அதான் ரொம்ப பிரச்சனை. இன்னைக்கு ஒரு நாள் தேடி விடல, நித்தமும் நாடுங்கள். ஆண்டவர் சொல்றார் மோசேக்கு, வேதனைகள் துன்பங்கள் மத்தியிலே கடந்து போகிற மேசைக்கு, முறுமுறுப்பான ஜனங்களை நடத்த முடியாமல் கலங்கினவருக்கு என் சமூகனுக்கு முன்பதாக செல்லும். இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக செல்வார், ஒரு இனிய வாழ்வை தருவார். அப்படிப்பட்ட நன்மை நாளாய் இந்த நாள் இருக்க போகிறது. ஆமேன், ஆமேன்.